பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம். அண்ட் நம்ம நீட் கிட்ட வர எப்படி நம்ம நீட்டை வந்து தட்டி தூக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எக்கச்சக்கமான சக்ஸஸ் டிப்ஸ், எக்கச்சக்கமான குட்டி குட்டி ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம மாக் டெஸ்ட்டை எந்த விதத்தில் யூஸ் பண்ணுனா நம்ம நீட் ப்ரிப்பரேஷனுக்கு அது ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான செஷன் தான் பசங்களா இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்ட்லி மாக் டெஸ்ட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி பயாலஜியில் 360 on 360ங்கிறது நிஜமாவே பாசிபிளா அப்படிங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு அப்படின்னா 11th March அன்னைக்கு நம்ம அஷிமா மேம் வந்து உங்களோட ஒரு ஃப்ரீ வெபினாரில் கனெக்ட் பண்ணிக்க போகிறாங்க பசங்களா. ஸோ மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த QR கோடை யூஸ் பண்ணி. அண்ட் அவங்க செஷனை அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். Now coming to எப்படி இந்த மாக் டெஸ்ட் இஸ் கோயிங் டு மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா on a very real basis, okay, what is happening, ஒரு மாக் டெஸ்ட் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் திங் இஸ் இட் இஸ் காசிங் அ டிமோட்டிவேஷன். எஸ், கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள், எஸ் மேம் நீங்கள் சொன்னது கரெக்ட், எனக்கு டிமோட்டிவேட் ஆகுது மாக் டெஸ்ட் எழுதுனா அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு மாக் டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணும்போது ஐயோ இவ்வளோதான் வந்துச்சா அப்படிங்கிற அந்த ஒரு டிமோட்டிவேஷன் நிறைய பேருக்கு கிரியேட் ஆகுது. ஓகே, ஆன் அ வெரி ரியல் ஸ்கேல் நான் சொல்கிறேன். ஓகே, செகண்ட் திங் இஸ் இதை வச்சு நம்ம ஓவர் திங்க் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, ஸோ இந்த மாக் டெஸ்ட்டில் எனக்கு வந்து 580 கிடச்சிருக்கு, அப்போ எனக்கு வந்து நீட் எக்ஸாமில் ஒரு 600 கிடைக்குமா இல்லை 550 தான் வரும்னு வச்சுக்கலாம். அப்போ எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, நான் கோயம்புத்தூரில் போய் சேருவேனா, மட்ராஸில் போய் சேருவேனா, மதுரையில் போய் சேருவேனா அப்படின்ட்டு யூ ஸ்டார்ட் ஓவர் திங்கிங் அரவுண்ட் திஸ் பர்டிகுலர் மாக் டெஸ்ட்டோட ஸ்கோர். ஓகே, ஸோ ஒரு மாக் டெஸ்ட்டை வந்து நீங்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரீ நீட்டுக்கான ஒரு செக்கு. ஓகே, அப்போ எனக்கு நீட்டில் இந்த ஸ்கோர் தான் வரும், இதை வச்சு நான் வந்து நாளைக்கு கார்டியாலஜிஸ்ட் ஆவேனா பீடியாட்ரிஷியன் ஆவேனாங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்களே தவிர அந்த மாக் டெஸ்ட்டை ஆக்சுவலாக எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மறந்துடுறீங்க. ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகுது? மாக் டெஸ்ட் எழுதணுன்னாலே ஒரு பயம் வருது. ஓகே மேம், மாக் டெஸ்ட்டா வேணாம், நான் நாளைக்கு எழுதிக்கிறேன், இல்லை நாளைக்கு டெஸ்ட்டா ஐயோ நாளைக்கு வச்சு எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம தள்ளி போடுற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். பட் ஆக்சுவலாக மாக் டெஸ்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். செகண்ட் திங்ஸ், எந்த ஏரியாவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், எந்த ஏரியாவில் நம்ம வீக்காக இருக்கோம், எந்த ஏரியாவை இன்னும் கொஞ்சம் கூட ஷார்பன் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி மாக் டெஸ்ட் எழுதணும். முக்கியமாக டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, நம்ம முதல் தடவை நம்ம போய் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் நீட்டை அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த பதட்டம், எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட்ஸ் வந்து பிளேயிங் இன் ஆர் ஹெட் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம டைமை எப்படி மேனேஜ் பண்ணணும், நம்ம பதட்டத்தை எப்படி மேனேஜ் பண்ணலாம். ஓகே, ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு மாக் டெஸ்ட் எழுதும் போது இதை விட பெட்டராக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆக்சுவலாக ஒரு மாக் டெஸ்ட்டை எழுதணும். ஓகே, பட் அதை நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ ஒரு மாக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், எக்ஸாம் ஆன்சைட்டி, ஓகே அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இப்போ 4 செக்ஷன் இருக்குது அப்படின்னா எந்த செக்ஷனை நீங்கள் முதல்ல ஃபேஸ் பண்ண போகிறீங்க, எதை நீங்கள் அப்புறமா போட போகிறீங்க, எப்படி வந்து 3 ரவுண்டில் நம்ம வந்து ஆல்வேஸ் ஐ ஹவ் டாட் யூ இல்லையா? ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து வென் வி கோ ஓவர் த கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு ஈஸியானதை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறமா கஷ்டமானதை சால்வ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு கான்ஃபிடென்ஸை ரேஸ் பண்ணுற ஒரு கருவியாக தான் நம்ம யூஸ் பண்ணணும் பசங்களா. ஓகே, பட் நான் சொன்ன மாதிரி இந்த மாக் டெஸ்ட்டை வந்து ஒரு பயமாகவும், ஓகே இதை வச்சுட்டு நம்ம ஓவர் திங்க் பண்ணுற ஒரு விஷயம்னாலையும் நம்ம என்ன பண்ணுறோம், 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 15 நாள் டு மேக்ஸிமம் 1 மாதம் முன்னாடி தான் நீங்கள் உங்களுடைய மாக் டெஸ்ட் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்? இம்ப்ரூவ்மெண்ட்கான ஸ்கோப் கம்மி ஆகிடுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸாம் கிட்ட வரும்போது நம்ம அதை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக there will be a lot of problems that you have to face. Now டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 20% பீப்புள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 days முன்னாடியே மாக் டெஸ்ட்டை ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு இட் கிவ்ஸ் யூ அ குட் upper hand to improve your strategies, to improve your scores, to reduce your stress,
டு என்ன என்னோட வீக் ஏரியாஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து நமக்கு அப்போ தான் கிடைக்கும். ஓகே, அண்ட் நம்மளுடைய ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் 28 மே 2 ஃபுல் மார்க் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு நடக்க போகுது. மேம் என்ன மேம் ஒரு வாரம் முன்னாடின்னு சொல்கிறீங்க, நம்ம அப்புறம் 60 நாள் முன்னாடின்னு இப்போ தானே சொன்னீங்க அப்படின்னா, நம்ம கிராஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு 60 நாள் நம்ம சிஸ்டம் கம்ப்ளீட்டாக சிஸ்டமேட்டிக்காக நம்ம சிலபஸ் முடிச்சு அதோட ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மார்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சு கடைசியாக நம்ம வந்து ஒரு ஃபுல் மார்க் வந்து நம்ம அதையும் வச்சு உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 4 தடவை வந்து நம்ம நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. ஸோ நம்ம தமிழ் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து இஸ் கோயிங் டு பி 6,000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி. நீங்கள் நம்ம ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா is going to be held in கோயம்புத்தூர், திருச்சி and திருநெல்வேலி campuses. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா லைவ் செஷன்ஸ், கொஸ்டின் ஆன்சர்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், இன்ஃபினிட் கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்ம ஏஐ ஆப்போட. அதுக்கப்புறம் மாடியூல் எக்ஸாம்ஸ் இருக்குது. சொன்ன மாதிரி நான் மார்க் டெஸ்ட் சொன்ன மாதிரி அங்கே தான் ஐம் லேயிங் மை எம்ஃபசிஸ். ஸோ 20 டெஸ்ட் அப்படின்றப்ப பார்ட்டாக பிரித்து ஃபுல்லாக, ஸோ யூ வில் ஹாவ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் டு கவர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஜிஐபிக்கு எல்லாமே ஆக்சஸ் இருக்குது, கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல் ஆன் உங்களுக்கு வந்து கிராஷ் கோர்ஸ் வில் ஹெல்ப் யூ டு டேக் யோர் ப்ரிப்பரேஷன் டு த நெக்ஸ்ட் லெவல் பசங்களா. ஸோ இதில் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி 20,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இது வந்து இன்க்ளூடிங் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஆஃப்லைன் நம்ம கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி கேம்பஸஸில் நடக்க போகுது. இந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஓட ஃப்ரீ ஆக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, நான் கிளாஸஸ் எல்லாமே மார்ச்லேருந்து ஆரம்பிக்க போகுது பசங்களா. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காகவே ஸ்பெஷலான ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் நிறையா காத்துட்ருக்கு. ஸோ அதனால டெஃபினட்டாக please go into the app, please call our number and definitely enroll into a course that suits you the best. ஓகே, அண்ட் நம்ம செஷன்ஸ் எல்லாத்தோடைய ஒரு நோட்ஸும் அதுக்கான ஃப்ரீ ஆக்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த குரூப்பை ஸ்கேன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு அங்கே பிடிஎஃபாக இட் வில் பி அவைலபிள். ஓகே, அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசங்களா. நான் சொன்ன மாதிரி இப்போ ஆரம்பித்து நீங்கள் நீட் எக்ஸாம் முடித்து வெளியே வர வரைக்கும் we are going to be there, we are going to travel with you, we are going to help you. ஓகே, ஸோ ஒவ்வொரு கட்டத்துலையுமே we are trying to help you பசங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா கிளாஸஸையும் அட்டென்ட் பண்ணுங்க, மாஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. See you all very soon in the next session.